பிரம்மச்சரியத்தின் முழு அடையாளமான அனுமனுக்கு ஒரு மகன் இருந்தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஸ்ரீ ராமருக்காக தூது சென்ற ஹனுமானை ராவணன் அவமதித்து அவரது வாளில் நெருப்பு வைக்க சொல்லி உத்தரவிட்டான். அனுமன் தனது வாளில் இருந்த நெருப்பை அணைக்க கடலில் குதித்தார். கடலில் குதித்த போது அனுமனின் உடலில் இருந்து வியர்வை துளி கடலில் விழுந்தது. பெரிய மகரம் ஒன்று அந்த வியர்வை துளியை உண்டுவிட்டது. அந்த வியர்வை துளி மகரத்தில் ஒரு உயிரை உருவாக்கியது. ஒரு நாள் அஹிரவனின் வீரர்கள் அந்த பெரிய மகரத்தை பிடித்து சமைப்பதற்காக வெட்டிய போது அதன் வயிற்றில் ஒரு வானரமும் மகரமும் சேர்ந்த உருவத்தை கொண்ட குழந்தையை கண்டனர். மகரத்திலிருந்து பிறந்ததால் அவருக்கு மகரத்வஜன் என்று அஹிரவன் பெயரிட்டு வளர்த்து பாதாள உலகத்தின் வாயிற்காவலனாக ஆக்கினான். ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த போது ராவணனின் கட்டளைப்படி அஹிரவன் ராமனையும் லட்சுமணனையும் கடத்தி சென்றான். ராம லட்சுமணர் கடத்தப்பட்டதை அறிந்த விபீஷணன் அவர்களை மீட்க அனுமனை பாதாள உலகத்திற்கு அனுப்பினான். ஹனுமான் பாதாள உலகை அடைந்த போது 7 வாயில்களில் இருந்த ஒவ்வொரு வீரனையும் வீழ்த்தினார். ஆனால் இறுதி வாயில் காவலன் தன்னைப் போலவே இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். மகரத்வஜர் ஹனுமானைப் போல தோற்றமளித்தது மட்டுமல்லாமல் சக்தி, வலிமை மற்றும் வீரத்திலும் ஹனுமானுக்கு இணையானவராக இருந்தார். ஹனுமான் ராமனுக்கு விசுவாசமாக இருந்ததைப் போல மகரத்வஜர் அஹிரவனுக்கு விசுவாசமாக இருந்தார்.